இன்று சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்ற போதிலும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண்கள் வீதியோரங்களில் பல நாட்களாக இவ்வாறே போராடி வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் முன்னெடுக்கப்படும் போராட்டம் மேலும் தீவிரமடைந்து வருகின்றது. தமது உறவுகளுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் ஒரே ஒரு கோரிக்கையாகும். கவலையில் இந்த அம்மாக்கள் தெருவீதி வழியில அழுது இந்த தெருக்கள்ல இருக்கிறத விட எங்களுக்கு என்ன ஒரு மகளிர் தினம் என்றதை இந்த மகளிர் தினத்தில் அன்று இந்த சர்வதேச பெண்கள் எங்களை ஒரு விழித்து பாருங்கள், எங்கென்ற பரிதாப செயலை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கலங்கியவாறு எங்களுக்கு வந்து இந்த எங்களோட இருந்து ஒத்துழையுங்கள் என்றதான் நாங்கள் இந்த பெண்கள் மகளிர் தினத்தில் நான் இதை கேட்கிறேன். என்னென்றால் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று முதல் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 17வது நாளாகவும் தொடர்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டம். தமது போராட்டம் பல நாட்களாக தொடர்கின்ற நிலையிலும் இதுவரையில் உரிய பதில் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர் இந்த மக்கள். பெண்களுக்கு விடுதலை கிடைத்தது என்ற ஒரு கொண்டாட்டமாகவே இதை கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் நமக்கு எந்த விடுதலையும் இல்லாமல், ஒரு தொழில் வாய்ப்பு இல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற பெண்கள் பாதிக்கப்பட்டு மிகவும் நொந்து போயிருக்கின்றதை இந்த அரசாங்கம் அறிய வேண்டும் என்பதை மிகவும் மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மூதூர் பாரதிபுரம் சிவன் கோயில் வளாகத்தில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்திற்கு மூதூர் இந்து குருமார் சங்கம் இன்று ஒத்துழைப்பு வழங்கியது. இந்த மகளாரி ஸ்கூலுக்கு போன பிள்ளை கொண்டுட்டு போனவங்க இன்னும் நான் தரல. என்ன பிள்ளைய நான் போகாத இடமெல்லாம் இல்லை. நான் பிள்ளைய போய் தேடி பார்த்தேன் இல்லை. என்னண்டாவது என்ற பிள்ளைய எங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு வேற எதுக்குமே வேணாம். தமது உறவுகளுக்கு நீதி கோரி திருகோணமலை ஆளுநர் அலுவலகம் முன்பாக 4வது நாளாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.